தமிழை நேசிப்போம், தமிழை சுவாசிப்போம், தமிழால் இணைவோம். வணக்கம், என் பெயர் ராகேஷா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கும் ஓர் மாணவி. சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த நிலத்தை 5 வகைகளாக பிரித்தனர். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலையாகும். இந்த 5 வகை நிலத்திற்கு தனித்தனி தெய்வம், தொழில், உணவு, மரம், பூ, பறவை ஆகியவை உள்ளன. அதைதான் இங்கு கண்காட்சியாக காண உள்ளீர். அதனை பற்றி நான் மற்றும் எங்களது சகோதர சகோதரிகள் கூற இருக்கிறோம். காண்போமா? வாருங்கள். இப்பொழுது நான் முல்லை நிலத்தை பற்றி கூறப்போகிறேன். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமாகும். நான் முல்லை நிலத்தில் வாழும் ஓர் மாணவி. எங்களது மக்களை ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர் என்று அழைப்பார்கள். எங்களது தெய்வம் திருமால் என்கிற மாயோன். எங்களது ஊர் பாடி சேரி. எங்களது முக்கியமான தொழில் ஏறு தழுவுதல், கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் செய்தல் ஆகும். எங்கள் பகுதியில் முயல், மான், ஆடு, மாடு போன்ற விலங்குகள் உள்ளன. அதேபோல் இங்கு கண்ணை கவரும் முல்லை மற்றும் தோன்றி மலர்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இங்குள்ள காட்டில் அதிகமாக காணப்படும் மரங்கள் கொன்றை மற்றும் காயா மரங்கள் ஆகும். முல்லை நிலத்தில் இசைக்கப்படும் கருவி முல்லையாழ். முல்லை நிலத்தில் பாடப்படும் பண் முல்லைப்பண். முல்லை நிலத்தில் வாசிக்கப்படும் பறை ஏறுகோட் பறையாகும். இப்படி இயற்கையான சூழலில் வாழ்ந்த நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது காடும் காடு சார்ந்த இடமும் அழிக்கப்பட்டு உணவு விடுதிகளாகவும் பெரிய பெரிய கட்டிடங்களாகவும் தங்கும் விடுதிகளாகவும் மாறி வருகின்றன. அதனால் மரங்களை அழிக்காமல் காடும் காடு சார்ந்த இடங்களை பாதுகாத்து நமது நாட்டின் இயற்கையை பேணி பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.